சார் ப்ளீஸ் சார். படம் நல்லா இருந்துச்சு. ஆன்லைன் கேமிங் தான். ஆன்லைன் கேமிங் இப்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அத இப்போ இருக்க ட்ரெண்ட்ல அவங்க எடுத்திருக்காங்க. சோ குழந்தைங்க தான் முக்கியமா பார்க்கணும். ஃபேமிலியோட வந்து பாக்குற படம் தான். நட்டி சார் நல்லா நடிச்சிருந்தாரு. இப்போ புதுசா முகங்கள்ன்றனால வில்லன் நல்லா நடிச்சிருந்தாங்க. சோ நம்ம பார்க்கலாம், படம் பார்க்கலாம். பேன் பண்ணணும்லாம் அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஆன்லைன் ரம்மி தானே, அதனால நிறைய பேர் சாகுறாங்க. சோ அதுக்காக அவங்க வந்து இப்படி யூஸ் பண்ண கூடாதுன்றத மறைமுகமா அவங்க வந்து தெளிவா காட்டியிருக்காங்க. ஒரு 8.5. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான படம். இது வந்து புது டைரக்டர், புது ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் நடந்துட்டு இருக்க சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்க. நிறைய விஷயம் வெளியே வராமல் இருக்கிறத இது படமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா. அவர் நடிப்பு சொல்லவே வேணாம். அவர் எப்பவுமே அவரோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் போலீஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனிதர். அவர் போலீஸாகவே நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு. 2 மணி நேரம் படம் லேக் அடிக்கல. இல்லை அது ஒரு சேஞ்ச். இது ஒரு எப்படி சொல்றது, சஸ்பென்ஸாக போயிட்டே இருக்கு. படத்தில் ட்விஸ்டிங் இருக்கிறதுனால அது ஒன்றும் போர் அடிக்காத மாதிரி இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதில் வந்து கார்த்திக் ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு. இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாலும் வராத கிளைமேக்ஸாக இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சாரி, பிடிச்ச சீன் எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஆமா ஆமா. நட்டி சார் போலீஸா வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு, எப்படி? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நட்டி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. 2 மணி நேரம் படம் எங்கன்னா லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா லாக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. டோட்டலா சூப்பரா இருந்துச்சு. படத்தை வச்சு என்ன சொல்ல வராங்க? ஆன்லைன் கேம் அடிக்ஷன் ஒருத்தங்களை எவ்வளோ தூரம் வரை கொண்டு போகும், கொலை பண்ணுற அளவு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு மென்டல் டிசார்டர் மாதிரி அதுவும் ஒரு அடிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சாரி, நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. நோ ப்ராப்ளம். நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா விறுவிறுப்பாக போகுது. சீட் கார்னர்ல வச்சு பார்க்குற மாதிரி. அந்த மாதிரி யார் முக்கியமானு பார்க்கணும்? எல்லாருமே கதை தான் முக்கியமா. ஆப்வியஸ்லி நட்டி சார், இவங்க நிஷாந்த் ரூசோ அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணி, அவங்களோட கேரக்டர் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி RSR ரவி அவரும் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. எல்லாருமே இந்த 3 பேர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க பாட்டு வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் சீன் வந்துட்டு எனக்கு நட்டி சாரோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஃபுல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே கண்டிப்பா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு பிரதர். சீசா படம் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நட்டி சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிஷாந்த் ரூசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல் த கேரக்டர்ஸ் ஹவ் டன் வெல். அவங்க ஹீரோயினும் நல்லா வந்து நடிச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டியது. ஏன்னா அடிக்ஷன் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடிக்ஷன் வந்து கேமிங் அடிக்ஷன் வந்து அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும். கேமிங் வந்து இட் இஸ் ஒன்லி அன் என்டர்டெயின்மெண்ட்டு. அது அடிக்ஷனாக மாறும்போது அதனால் வர கான்சிக்வன்சஸ் வந்து டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆன் த ஹோல் மூவி வந்து நல்லா வந்து இருக்குது. ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. நைஸ் ஆக்டிங். ஆமாம், அவர் நல்ல சீசன்ட் ஆர்டிஸ்ட், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டரும் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இல்லை லேக்னு வந்து எனக்கு தெரியல. மை பர்சனல் ஒப்பீனியன் மூவி இஸ் வெரி குட். ரெண்டுமே நல்லா இருக்கு சார். ரெண்டுமே நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் கிடையாது. ஆன் த ஹோல் இட்ஸ் அ கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எல்லா சீன்ஸும் நல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டைரக்டர். நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டு தி டீம். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வந்தால் நல்லா இருக்கும்.
இந்த படம் யார் முக்கியமா பார்க்கணும்? யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். கேமிங் அடிக்ஷன் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை. இல்லை, எனக்கு அந்த வில்லனோட ஆக்ட் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 விஷயம் பற்றி சொல்லியிருந்தாங்க, அந்த டிசீஸ் அப்புறம் வந்துட்டு அந்த கேமிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு மூவி. யார் ஆக்டிங்? நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே லேக் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். கேமிங் பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும், பட் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படத்து மூலியமா சொன்னது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அதான் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த வில்லனோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.